இங்கே தேதி வந்து பார்த்திங்கன்னா 24th of December Tuesday. டைம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 9:25 ஆகுது. இப்போ நம்ம வந்து மார்க்கெட்டை வந்து அனலைஸ் பண்ண போகிறோம், எப்படி இருக்குது போய் சொல்லிட்டு. ஓகே, முந்தா நேற்று வந்து பார்த்திங்கன்னா, அதாவது முந்தா நேற்றுனா அதுக்கு முந்தின நாள் ஒர்க்கிங் டே தான் சொல்கிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வந்து ஒரு லாங் வந்து ஒரு கேண்டில் வந்து இருந்தது. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று ஒரு இன்சைட் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆச்சு. ஓகேவா? அதோட வந்து லோ ஹை. ஓகேவா? இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்லுதுன்னா, ஒரு ட்ரெண்டிங்காக தான் இருக்குன்னு சொல்லுது. ட்ரெண்டிங்காக இருக்குன்னா மார்க்கெட்டு ஒரு சிங்கிள் டைரெக்ஷனில் இருக்கும். எங்கன்னா இந்த ஹையை வந்து தாண்டும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புல்லிஷாக இருக்கும். அதுக்கப்புறட்டு வந்து இந்த லோ வந்து கிராஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பேரிஷாக இருக்கும். புல்லிஷாக இருக்கிறது வந்து எப்போனா 23,864 மேலே போனால் மார்க்கெட் வந்து ட்ரெண்டிங்காக புல்லிஷாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து 23,650 கீழே போச்சுன்னா மார்க்கெட் வந்து ட்ரெண்டிங்காக வந்து பேரிஷாக இருக்கும். ஓகேவா? இதை வச்சு நம்ம ஸ்ட்ராட்டஜியை வந்து யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ண போகிறோம். அதுக்கு எப்படி வந்து ரிசல்ட் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு எண்ட் ஆஃப் த டேயில் நான் போஸ்ட் பண்ணுறேன், பாருங்கள். ஓகே, இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 9:42 ஆகுது. என்னென்னா கால் சைடில் வந்து அதிக வந்து ப்ரீமியம் இருக்குது. அதனால் வந்து என்னென்னா ப்ரோ ட்ரேடர் வந்து ரெண்டு சைட்லேயும் வந்து புஷ்னு எடுப்பாங்க. ஆனால் ப்ரீமியம் வந்து எந்த சைடில் இருக்கோ அந்த ப்ரீமியம் தான் வந்து கரைக்க பார்ப்பாங்க. அதனால் கால் சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 238 வந்து இருக்குது ப்ரீமியம். ஆனால் புட் சைடில் பார்த்திங்கன்னா 160 தான் இருக்குது. அதனால் வந்து என்னென்னா ப்ரீமியம் வந்து கால் சைடில் கரைக்கிறாங்கன்னா மார்க்கெட் வந்து டவுன் சைடில் தான் போகிறதுக்கு நிறைய வந்து ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. டைம் வந்து பார்த்திங்கன்னா 10:25 ஆகுது. நம்மளுக்கு இது ரெசிஸ்டன்ஸ் முன்னாடியே ரியாக்ட் பண்ணுது. அதனால் ரெண்டு ப்ராஃபிட் லக்கையும் ஸ்கொயர் பண்ணுறீங்க. ஆனால் முதல்ல பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்னா செல்லை தான் வந்து பண்ணணும். ஓகேவா? இந்த ஸ்கொயர் ஆஃப் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பையை வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ நம்மளோட வந்து ட்ரேட் ஸ்ட்ராட்டஜி கம்ப்ளீட்டாக வந்து இங்கேருந்து நெகட்டிவாக வந்து போனால் தான் நம்மளுக்கு ப்ராஃபிட்டு. ஓகேவா? இதை வந்து என்னென்னா நம்ம ஒரு பிங்க் கலர் கொடுத்துப்போம். ஓகே, ரெட்டாக தான் தெரியுது இதுவும், அதனால் ஒயலட் கலர் கொடுத்துரும். ஓகேவா? இதுக்கு கீழே இருக்கணும். ஓகேவா? மார்க்கெட் வந்து இதுலேருந்து இதுக்கு கீழே தான் வந்து இதுக்கப்புறம் வந்து ட்ரெண்ட் ஆகும்னு பார்க்குறேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 10:42 ஆகுது. ஆக்சுவலாக வந்து இந்த ஹையை வந்து இது வந்து பிரேக் அவுட் பண்ண போகுது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீடெஸ்ட் நடக்குது. மார்க்கெட் வந்து இப்போ வந்து கிளியராக வந்து புல்லிஷ்ன்ற மாதிரி வந்து காமிக்குது. ஆனால் நான் வந்து என்னென்னா பேரிஷ் பொசிஷன் வந்து வச்சுருக்கேன். ஏன்னா வந்து கால் சைடில் தான் வந்து ப்ரீமியம் அதிகமாக இருக்குது சொல்லிவிட்டு ஓகே, இது ரீடெஸ்ட் பண்ணுமா இல்லை என்ன நடக்கும் சொல்லிவிட்டு நம்ம வந்து பார்ப்போம். ஓகேவா? அது என்ன ரிசல்ட்டு கொடுக்குது, என்ன மாதிரி வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணாதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்மளுக்கு என்னென்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100% வந்தால் போதும், க்ளோஸ் பண்ணிடலாம். ஆனால் வந்து ஹை ரிஸ்கில் தான் இருக்கும். இது அப் சைடில் வந்து இப்போ வந்து இது வந்து பிரேக் அவுட் பண்ண போகுது, நல்லா தெரியுது. இது அப் சைடில் பிரேக் அவுட் பண்ணுதா இல்லாட்டி என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு இது மேக்ஸிமம் வந்து லோ வந்துச்சு. எது வரைக்கும் வரேன்னா வந்து ஏன்னா இந்த ப்ரீமியம் வெயிட்டேஜனால தான் வந்து இது இவ்வளோ கீழே வருது. ஓகே, இதை வந்து நம்ம டார்கெட்டாக வந்து செட் பண்ணிவிடுவோம். ஓகேவா? இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 100% வந்து ப்ராஃபிட் வந்துடுச்சு. அதனால் வந்து இந்த பொசிஷனை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ஓகேவா? ஓகே, பை.